சரியா இந்தியோட 20 வருடங்களா ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதாவது இன்றைக்கு 5ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த உலகத்துக்கு நான் வந்து சரியா இந்தியோட 20 வருடங்களா ஆகுது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாட்டையுமே கேட்டுக்கிறது, நீங்கள் எல்லாருமே தொழுவுங்க, நீங்கள் துவா கேட்பீங்க. நான் போடுற வீடியோஸால் நீங்கள் இன்னும் பிரயோஜனம் அடைஞ்சா என்ன உங்களோட துவாக்களில் நான் நலமாக இருக்கணும், எனக்கு ஒரு நோயும் வராமல் இருக்கணும், இந்த 20 வருடங்கள் இருந்தால் போல் நான் இருக்கணும் அப்படின்ட்டு முதல் முறையாக உங்களோட துவாக்களில் என்ன சேர்த்து கொள்ளுங்க. ரைட், இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கேட்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது ரைட், நான் சேர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். இப்போ நிறைய பேருக்கு நான் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் நிறைய பேர் யோசிக்கிறது, அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்போர்ட்டில் நல்ல ஆசை, வீட்டில் இருக்கிற பாப்பா சொல்கிறாரு, பாப்பா அம்மா சொல்கிறா, நீ டாக்டராக தான் ஆகணும், ஸ்போர்ட்டில் எல்லாம் இங்கே விளையாடி தெரியல, நீ டாக்டராக தான் ஆகணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு, சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படின்னா ஸ்போர்ட் மேலே நல்ல ஆசை, அதில் அந்த துறையில் நான் அவர் போகணும், அதில் போய் நான் சாதிக்கணும், இப்படி நிறைய வேர்ல்டு கப்பெல்லாம் ஜெயிக்கணும், அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. வாப்பா கொஞ்சம் பணக்காரர் இருக்காரு, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ டாக்டராக தான் ஆகணும், நீ டாக்டர் ஆகி இந்த சமூகத்துக்கு நிறைய சேவை செய்யணும், வழிகாட்டாயமாக படிக்க வைக்கிறாரு. டாக்டர் ஆகிறது ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுவாங்க, அந்த எக்ஸாம் எழுத போனது இவர் ஃபெயில் ஆகிட்டார். வாப்பா கொஞ்சம் காசிக்காரால் தானே, இவர் என்ன செய்கிறாரு, இல்லை நீ ஃபெயில் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, நான் உள்ளுக்கல காசி ஆட்டி ஒன்று டாக்டர் ஆக்கி போட்டுவோம் அப்படின்ட்டு அங்கே காசி ஆட்டி அவர் டாக்டர் ஆகிட்டார். சீரியஸாக வரவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு டாக்டர் ஆகிட்டார். அவர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போனது இவரோட தவறால் அந்த பேஷண்ட் பிரச்சனையாக வந்தவர் அப்போ அந்த இடத்துல அவர் செத்துட்டார், மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த பிரச்சனை இந்த டாக்டர்லாம் லீவர் அணிறாங்க, ஜெயிலில் ஒன்று போடுறாங்க. வாப்பா ஜெயிலுக்கு பார்க்க வராரு, நான் இந்த சமூகத்தில் ஒன்று நல்லா இருக்கேன்டாடா, டாக்டராக படிக்க வச்சேன், ஒன்று டாக்டர் ஆக்கினேன், நீ இப்படி ஒருத்தனை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அந்த புடியும் சொல்கிறான், நான் என்ன ஆசைப்பட்டேன், நான் ஒரு ஸ்போர்ட்மே நான் ஆசைப்பட்டேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்களா காசி ஆட்டி என்ன டாக்டருக்கு வந்து சேர்த்தீங்க, எனக்கு என்ன வாப்பா தெரியும் டாக்டரை பற்றி, நீங்கள் காசி ஆட்டி கொண்டு வந்து சேர்த்து நான் டாக்டர் ஆகினேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. கடைசியில் இந்த இடத்துல கொலையாளி ஆகினது யாரு, ஒருத்தனை கொண்ட பாவம் அது யாருக்கு கிடைக்குது, அவங்க வாப்பாவுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாமே விளங்கிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைக்கு ஒரு துறையில் ஆசை இருக்கு அப்படின்னா அவனை அதில் செய்யாத, நீ இந்த துறையில் செய், அதில் செய்ய, அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தாதீங்க. அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். கேர்ள்ஸாக இருந்தால் இல்லை, நீ ஒயிலிட்ட வீட்டை வந்து கல்யாணத்தை முடியும், கேர்ள்ஸாக இருந்தால்தான் பாய்ஸாக இருந்தால்தான் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. நம்முடைய பொடியமாருக்கு நான் நிறைய பேரை பார்க்கேன், அவனுக்கு நிறைய திறமை இருக்கு. பட் அதை வெளிக்காட்டாமல் மற்றவனுக்கு பயந்தோ மற்றவன் அதை செல்லுவாண்டோ நம்மளோட பொடியமார் சும்மா அவனுக்கு திறமையை விட்டு போட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதுக்கான சக்ஸஸ், உங்களுக்கு அதுக்கான பலன் எப்பயாச்சும் ஒரு நாள் வரும். மற்றவங்களோட அதே ஒரு நாளுமே நீங்கள் கணக்கெடுக்காதீங்க. உங்களுக்கு எந்தெந்த துறையில் என்னென்ன விருப்பம் இருக்கோ அதை செஞ்சுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு சக்ஸஸ், அதுக்கான ஒரு இது அல்லாஹ்வோட உதவியால் வரும். அதுவும் நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமான வேலையை செஞ்சுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நான் வேண்டிக் கொண்டு, பயமுறுத்துறேன் அப்படி அந்த இது படம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கவா, ஆனால் அந்த நம்மளுக்கு அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த கெட்ட கமெண்ட்ஸ் பண்ணுறது, அது இதுன்னு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். நீங்கள் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்தால நான் இந்த சோஷியல் மீடியா விட்டு பேத்துருண்டோ, உங்களுக்கு பயந்து பேத்துருண்டோ நீங்கள் நினைச்சு கொள்ளவா நான் சரியா. இப்போயோ எந்த காரணத்துக்காக வேண்டியோ நான் ஒரு காலமுமே இந்த சோஷியல் மீடியாவை விட்டு போக மாட்டேன். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரைட், எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லமா இருக்கணும். இன்னும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பெருமாள் ஹம்மூதாவி வந்தாடா. பை பை, டேக் கேர்.